ஹலோ கைஸ், டிசம்பர் செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர கண்டென்ட் எல்லாம் நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் போயிட்டு படிச்சுக்கோங்க. இப்போ வாங்க டிசம்பர் செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ருபீஸ் 1207.5 crore கான்ட்ராக்டை கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் கூட சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவை ரீஃபிட் பண்ணுறதுக்காக. குஜராத்தோடைய ட்ரெடிஷ்னல் சாரியான கர்ச்சோலாவுக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து குஜராத்தில் இது 27th ஜிஐ டேக். இந்த ஜிஐ டேக்கை ப்ரெசென்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜிஐ அண்ட் பியாண்ட் விர்சாத் சே விகாஸ் தக் ப்ரோக்ராமில் தான். இதை ஆர்கனைஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் இன் நியூ டெல்லி. ஜிஐ டேக் பற்றி டீப்பாகவும் ஒரு சில எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக்கோட வேலிடிட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரிஜிஸ்ட்ரி யாருக்கு கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபிஐஐடி, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ டேக் கொடுத்தாங்கன்னா அதுக்கான வேலிடிட்டி 10 வருஷம். 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு 10 வருஷத்துக்கு அந்த ஜிஐ டேக்கை ரினியூவல் பண்ணணும். அப்படி பண்ணாமல் விட்டுட்டா அந்த ப்ராடக்ட்டை ஜிஐ ரிஜிஸ்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஜிஐ டேக்கோட வேலிடிட்டி 10 வருஷம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீஸ் ஏஎஃப்எம்எஸும் எய்ம்ஸ் டெல்லி ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸும் சேர்ந்து ஒரு எம்ஓயூவை சைன் பண்ணுறாங்க. எதுக்காகனா ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனை அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சுகம்ய பாரத் அபியானை ஸ்டார்ட் பண்ணி 9 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அட்வான்சிங் அக்சசபிலிட்டி ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். இதை லான்ச் பண்ணது பிஎம் நரேந்திர மோடி அவர்கள். என்னைக்குன்னா 3rd December 2015. சுகம்ய பாரத் அபியான அக்சசபிள் இந்தியா கேம்பெயின் அப்படின்னு இன்னொரு நேமில் சொல்லுவாங்க. இந்த கேம்பெயினோட பிரைமரி ஆப்ஜெக்டிவ் என்னன்னா டு என்ஷூர் யூனிவர்சல் அக்சசபிலிட்டி ஃபார் PWDs அக்ராஸ் 3 மெயின் டொமைன்ஸ். அந்த 3 மெயின் டொமைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், transport systems and the information and communication technology ecosystem. 2023 to 24 டைமில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கீமுக்காக 1143.89 crore அமௌண்ட்டை செலவு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த ஸ்கீமுக்காக செலவு பண்ண அமௌண்ட்லேயே இதுதான் ஹையஸ்ட். ICRA ESG ரேட்டிங் ரிப்போர்ட் படி கம்பெனிஸ் கமிட்டட் டு நெட் ஜீரோ டார்கெட்ஸ் அண்டர் சயின்ஸ் பேஸ்டு டார்கெட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு ரேட்டிங்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய ரேங்கிங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேங்க் யூகே, செகண்ட் யூஎஸ்ஏ, தேர்ட் சைனா, இந்தியா 6th ரேங்க்ல இருக்குது. நெட் ஜீரோ டார்கெட்டில் கமிட்டடான கம்பெனிஸ்லாம் எந்தெந்த கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது தான் இந்த ரேங்கிங். சிப்ரி கம்பைன்ட் ரெவன்யூஸ் ஃப்ரம் சேல்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் மிலிட்ரி சர்வீஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் 3 இந்தியன் கம்பெனி டாப் 100க்குள்ளே வராங்க. ரெவன்யூ $6.74 பில்லியன் டோட்டல். வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் லாக்ஹெட் மார்டின் யூஎஸ்ஏ, செகண்ட் ரேங்க் ரேத்தியான் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன் யூஎஸ்ஏ. டாப் 100க்குள்ளே வர இந்தியன் கம்பெனிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43rd ரேங்க் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், 67th ரேங்க் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், 94th ரேங்க் மசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட். ஃப்ரீ அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹெட் குவார்ட்டர்ஸ் சோல்னா ஸ்வீடனில் இருக்குது. $1.17 பில்லியன் ஒர்த்துள்ள MH-60R சியாக் மல்டிரோல் ஹெலிகாப்டர்ஸோட எக்யூப்மெண்ட்டை இந்தியன் நேவிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ஏ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரேசர் பே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் I4C கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு என்ஹான்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஆஃப் த டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோசிஸ்டம் இன் த கண்ட்ரி. டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோசிஸ்டத்தில் சைபர் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்ற விதமாக ரேசர் பே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் I4C கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. I4C அப்படின்னா இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். பேடிஎம் யூபிஐ லைட் ஆட்டோ டாப் அப் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த யூபிஐ லைட் ஆட்டோ டாப் ஃபீச்சரில் 500 வரைக்கும் நீங்கள் லிமிட் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு OTP ஆர் பின் தேவையில்லை. நீங்கள் 500 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 500 ஆட் ஆகிடும். இந்த மாதிரி டெய்லி லிமிட்டையும் நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். பட் அந்த டேக்கான லிமிட் 2000 தான் மேக்ஸிமம். சென்டர் ஃபார் ஏவியேஷன் ஏர்லைன் ஆஃப் த இயர் அவார்ட் 2024 இண்டிகோக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்போ கொடுத்தாங்கன்னா டியூரிங் 2024 குளோபல் ஏவியேஷன் அவார்ட்ஸ் எக்ஸலன்ஸ் பெல்கிரேட் செர்பியாவில் நடந்தது. அப்போ தான் 2024 ஏர்லைன் ஆஃப் த இயர் அவார்டை இண்டிகோக்கு கொடுத்துருக்காங்க. RBL பேங்க் செஸ் கிராண்ட் மாஸ்டரான குகேஷ் தொமராஜ் அவர்களை பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குகேஷ் பார்த்தீங்கன்னா இஸ் த யங்கஸ்ட் கண்டெண்டர் டு கம்பீட் ஃபார் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப். ஆக்சியம் 4க்கான இனிஷியல் ட்ரைனிங்கை 2 இஸ்ரோ ஆஸ்ட்ரோனட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் சுபான்ஷு சுக்லா அண்ட் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். ஃபார்முலா 1 கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் 2024 வின் பண்ணது மேக்ஸ் வெஸ்டப்பன், நெதர்லாந்து சேர்ந்தவர், ரெட் புல் டிரைவர். மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ப்ராக்கிராஜில் நடக்குது. அந்த ப்ராக்கிராஜ் மகா கும்ப் ஏரியாவை மகா கும்ப் மேளா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரவரி டிஸ்ட்ரிக்டாகவே கிரியேட் பண்ணிட்டாங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். கர்நாடகா கவர்னர் தாவர் சங்கிலோத் யுவா சுத்தி அபியானை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு ஃபைட் அகேன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ். ஏப்ரல் டு ஜூன் ஃபைனான்ஷியல் இயர் 25க்கான நிதி ஆயோக்குடைய ட்ரேட் வாட்ச் குவார்டர்லி ரிப்போர்ட் படி இந்தியாவோட டோட்டல் ட்ரேட் $576 பில்லியன். இந்தியாவோட மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்
$110 billion. India's imports $173 billion. India's current account deficit $9.7 பில்லியன். குவைத்தோட ஃபாரின் மினிஸ்டரான அப்துல்லா அலி அல் யஹா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவும் குவைத்தும் சேர்ந்து ஜாயின்ட் கமிஷன் ஃபார் கோஆப்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஜாயின்ட் கமிஷன் ஃபார் கோஆப்ரேஷன் அப்படின்னா எதுக்குன்னா டு ஈஸ் கொலாபரேஷன் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் லைக் ட்ரேட், எஜுகேஷன், டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், செக்யூரிட்டி அண்ட் கல்ச்சர். வேர்ல்டு பேங்கோடைய ரிப்போர்ட் படி இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட் $31 பில்லியன்லேருந்து $647 பில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2023. வேர்ல்டு பேங்கோடைய பிரசிடென்ட் அஜய் பங்கா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் DC, USA. வேர்ல்டு பேங்க் $188.28 மில்லியன் லோன் அமௌண்ட் மகாராஷ்டிராவுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா மகாராஷ்டிராவில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இந்தியாவும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் $50 மில்லியன் லோன் அமௌண்ட்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா கிளைமேட் ரெசிலியன்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இன் மேகாலயா. ஆக்சிஸ் பேங்க் அரைஸ் விமன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க டு எம்பவர் விமன் ஃபைனான்ஷியலி. ஏஞ்சல் ஒன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஏஞ்சல் ஒன் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆரிஜினான ஜஸ்லின் கவுர் டர்னர் பிரைஸ் 2024 வின் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபார் எக்ஸிபிஷன் ஆல்டர். பிரைஸ் மணி கிரேட் பிரிட்டன் பவுண்ட் 25,000. ISSA குட் ப்ராக்டிஸ் அவார்ட் ஃபார் ஏஷியா பசிபிக் 2024 அவார்டை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணது டாக்டர் முகமது அஸ்மான், பிரசிடென்ட் ஆஃப் ISSA. ISSA அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சோஷியல் செக்யூரிட்டி அசோசியேஷன். இந்த அவார்டு எப்போ கொடுத்தாங்கன்னா டியூரிங் ரீஜனல் சோஷியல் செக்யூரிட்டி ஃபாரம் ரியாத், சவுதி அரேபியாவில் நடந்தது. அப்போ தான் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. OPCW த ஹாக் அவார்டை இந்தியன் கெமிக்கல் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்காகனா ஃபார் இஸ் கான்ட்ரிபியூஷன் டு கெமிக்கல் டிஸ்ஆர்மமெண்ட். OPCW-க்கான அப்ரிவேஷன் ஆர்கனைசேஷன் ஃபார் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ். ஃபோர்ப்ஸ் இந்தியா செலக்ட் 200 கம்பெனிஸ் வித் குளோபல் பிஸ்னஸ் பொட்டன்ஷியலில் ஆக்டனியம் டெக்கும் ஒன் ஆஃப் த கம்பெனியாக ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய 21st சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னவிஸ். இது அவருடைய 3rd டெர்ம். டெபுட்டி CM ஆஃப் மகாராஷ்டிரா யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க, ஏக்நாத் ஷிண்டே அண்ட் அஜித் பவார். கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா CP ராதாகிருஷ்ணன். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய ப்ரோபா 3 மிஷனை PSLV C-59 ராக்கெட்டில் இஸ்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்துன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், சியரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ். இதோடைய எய்ம் என்னென்னா டு ஸ்டடி சன்ஸ் கொரோனா. சையத் மோடி இந்தியா இன்டர்நேஷனல் சூப்பர் 300 டோர்னமெண்ட் லக்னோ UPயில் நடந்தது. இதை வின் பண்ணது மென்ஸ் சிங்கிள்ஸ் லக்ஷ்யா சென், விமன் சிங்கிள்ஸ் PV சிந்து. மென்ஸ் ஹாக்கி ஜூனியர் ஏஷியா கப் 2024 மஸ்கட், ஓமனில் நடந்தது. இந்தியா பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணி 5th டைம் இந்த டைட்டிலில் வின் பண்ணுறாங்க. இந்தியன் நேவி அண்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டோடைய கேப்பபிலிட்டிஸை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ₹21,772 crore ஒர்த்துடைய 5 கேபிட்டல் அக்யூசேஷன்ஸை டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் 31 நியூ வாட்டர் ஜெட் ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் ஃபார் இந்தியன் நேவி, ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் 120 ஃபாஸ்ட் இன்டர்செப்டர் கிராஃப்ட், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் 6 அட்வான்ஸ்டு ஹெலிகாப்டர்ஸ் ஃபார் இந்தியன் கோஸ்ட் கார்டு. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமை ரெவல்யூஷனைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அன்னச்சக்ரா அண்ட் ஸ்கேன் போர்ட்டலை யூனியன் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி லான்ச் பண்ணியிருக்காங்க. கேன்கான அப்ரிவேஷன் சப்சிடி கிளைம் அப்ளிகேஷன் ஃபார் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். பிரகலாத் ஜோஷி அவர்களுடைய மினிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். 26.463 கிலோமீட்டர் ரித்தலா நரேலா நத்துப்பூர் கன்லியில் இருக்கிற காரிடார் ஆஃப் டெல்லி மெட்ரோ phase 4 ப்ராஜெக்டுக்காக ₹6,230 crore அமௌண்ட்டை யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சைக்ளோன் ஃபெங்கலுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ₹944.80 crore அமௌண்ட்டை ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சைக்ளோன் ஃபெங்கல் அப்படின்ற நேமை ப்ரப்போஸ் பண்ணது சவுதி அரேபியா. GI அண்ட் பியாண்ட் 2024 சம்மிட் நியூ டெல்லியில் நடந்தது. இந்த சம்மிட்டை இனாக்ரேட் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கிரிராஜ் சிங் அவர்கள். இதை ஆர்கனைஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு GI சர்டிஃபிகேஷன் டார்ஜிலிங் டீக்கு 2004 தான் கொடுத்துருக்காங்க. DPIIT வின்சோ கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு சப்போர்ட் ஓவர் 2000+ ஸ்டார்ட் அப்ஸ். வின்சோ அப்படின்றது ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம், கேள்விப்பட்டிருப்பீங்க. DPIITயோட அப்ரிவேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் நாயி சேத்னா 3.0 லான்ச் பண்ணியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஒரு நேஷனல் கேம்பெயின். இது எதுக்காகனா ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸை காம்பேக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாயி சேத்னா 3.0 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜாப்பனீஸோடைய ட்ரெடிஷ்னல் ஷேக் மேக்கிங்கை இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜாக யுனெஸ்கோ ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஷேக் மேக்கிங் அப்படின்றது ஒரு ஆல்கஹாலிக் பீவரேஜ். யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸ், ஃப்ரான்ஸ். இந்தியாவுடைய லாஜிஸ்டிக் செக்டர் அண்ட் எக்ஸ்போர்ட் காம்படேட்டிவ்னஸை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விதமாக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் $350 மில்லியன் லோன் அமௌண்ட்டை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. செபி அனௌன்ஸ்ட் இன்டர் ஆப்பரபிலிட்டி ஃபார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஃப்ரம் 1 April 2025.
The interoperability for cash derivatives and interest rate derivatives will come into effect from April 1, 2025. நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸில் நீங்கள் செபியை பற்றியோ ஆர்பிஐ பற்றியோ ஏதாவது நியூஸ் பார்த்தீங்கன்னா அதை போயிட்டு சர்ச் பண்ணி இன்டெப்த்தாக படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா தான் அதுலேருந்து நிறைய கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும்னா அஃபேஸ் க்ளவுடில் அவைலபிளாக இருக்குது, போய் படிச்சுக்கோங்க. ஆர்பிஐ உடைய 26th கவர்னராக சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் கேபினெட் கமிட்டி. இதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் ரெவன்யூ செக்ரட்டரியாக இவர் இருந்தார். 25th கவர்னரான சக்திகாந்த தாஸ் அவர்களை சக்சீட் பண்ணி தான் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் வந்திருக்காரு. சக்திகாந்த தாஸ் அவர்கள் தான் செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் ஆர்பிஐ கவர்னர். 6 வருஷம் ஆர்பிஐ கவர்னராக இப்போ இருந்திருக்காரு. அப்போ லாங்கஸ்ட் சர்விங் ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெனகல் ராமராவ். ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோடைய பார்ட் டைம் சேர்மனாக ஆர் ராமசேஷன் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் சக்சீட் பண்ணது சுபாஷ் குந்தியா. அதானி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் லிமிடெட் செகண்ட் திருஷ்டி 10 ஸ்டார்லைன் சர்வேலன்ஸ் ட்ரோனை குஜராத் போர்பந்தரில் டெலிவரி பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்மியோடைய ஏரியல் லாஜிஸ்டிக்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்டியோர் ஏர் சிஸ்டம்ஸ் சாபல் 20 லாஜிஸ்டிக்ஸ் ட்ரோனை டெலிவரி பண்ணியிருக்காங்க. இதோடைய கெப்பாசிட்டி 20 kg. December 7 இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் டே 2024. இதோடைய தீம் சேஃப் ஸ்கைஸ் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் டுகெதர் ஃபார் நெக்ஸ்ட் 80 years. குஜராத்தோடைய சிஎம்மான பூபேந்திர பட்டேல் அவர்கள் முக்கிய மந்திரி பௌஸ்திக் அல்ஃபஹர் யோஜனா ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சர்வ் நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்றதை பார்க்கலாம். 55th எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா 2024 கோவாவில் நடந்தது. இதோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் த ஃபியூச்சர் இஸ் நவ். இந்த ஃபெஸ்டிவலை ஆர்கனைஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் த என்டர்டைன்மெண்ட் சொசைட்டி ஆஃப் கோவா. ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட ஃபோக்கஸ் கண்ட்ரி ஆஸ்திரேலியா. ஓப்பனிங் ஃபிலிம் பெட்டர் மேன் ஆஸ்திரேலியா. க்ளோசிங் ஃபிலிம் ட்ரை சீசன் செக் ரிப்பப்ளிக். லித்தியனியன் ட்ராமாவான டாக்ஸிக் வந்து கோல்டன் பீகாக் அவார்டை வின் பண்ணியிருக்கு. இந்தியன் ஃபிலிம் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ராந்த் மேசே. சத்யஜித் ராய் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை ஆஸ்திரேலியன் ஃபிலிம் மேக்கரான பிலிப் நோய்ஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் புதுசாக ஒரு அவார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அவார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டெபியூட் இந்தியன் டைரக்டர். இதுக்கான கேஷ் ப்ரைஸ் 5 lakhs. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டரான மனோகர் லால் கத்தார் அவர்கள் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூலிங் ஸ்டேஷனை லே லடாக்ல இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்காக. இதை டெவலப் பண்ணது அமரராஜா இன்ஃப்ரா. 5 ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ்ஸஸை லே ரீஜியனில் என்டிபிசி இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக்கை ஐஐடி மெட்ராஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ஃபார் ஹை ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக. இது கனெக்ட் பண்ணுறது மும்பை அண்ட் புனே. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். இவருடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் நேஷனல் சவுண்ட்ஸ்கேப்பை ஃபின்லாண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய நேம் ஆனியா. இது கம்போஸ் பண்ணது லௌரி போரா டியூரிங் 107 இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் ஃபின்லாண்ட். யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸான COP29 பாக்கு அசர்பைசானில் நடந்திருக்கு. COP30 பாலிம் பிரேசிலில் நடக்க போகுது. இப்போ COP29க்கான ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 2030ல் 500 gigawatt அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா லான்ச்டு ஃபர்ஸ்ட் கார்பன் கிரெடிட் எக்ஸ்சேஞ்ச். வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டிக்காக ChatGPT டூல் ஒன்று UAE ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் CHAG. UNFCCC யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பான் ஜெர்மனியில் இருக்குது. ஜெர்மனியை சேர்ந்த டஸ்டே பேங்க் ஏஜி SMFG இந்தியா கிரெடிட் கம்பெனிக்கு 91 million euros லோன் அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் டு MSME. RBIயோடைய 5th பைமந்த்லி மானிட்டரி பாலிசி மீட்டிங் 2024 படி பாலிசி ரிப்போ ரேட் 6.5%, ஃபிக்ஸ்டு ரிவர்ஸ் ரிப்போ 3.35%, SDF 6.25%, MSF 6.75, பேங்க் ரேட் 6.75, CRR 4%, முன்னாடி 4.50% இருந்தது. SLR 18%. டிஜிட்டலாக நடக்கக்கூடிய ஃப்ராட்ஸை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மியூல் ஹண்டர் AI வந்து பார்த்தீங்கன்னா RBI அன்வீல் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப். RBI வந்து பார்த்தீங்கன்னா FX ரீட்டைல் பிளாட்ஃபார்மை NPCI பாரத் கனெக்ட் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. SBI ஃபோர்காஸ்ட் படி இந்தியாவோட GDP 6.3% ஃபார் ஃபைனான்ஷியல் இயர் 25. ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் க்ரூட் ஆயில் பெட்ரோல் அண்ட் டீசல் எக்ஸ்போர்ட்காக வின்ஃபால் டேக்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ் ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல் எக்ஸ்போர்ட் ஹஸ் ஆல்சோ பீன் ரிமூவ். ரோச்தேல் பாய்னஸ் அவார்ட் 2024 இஃப்கோவுடைய MD-ஆன டாக்டர் உதய் சங்கர் அவாஸ்தி அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணது இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ். அவாஸ்தி இஸ் த செகண்ட் இந்தியன் டு ரிசீவ் த அவார்ட் ஆஃப்டர் வர்கீஸ் குரியன், ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். கானாவுடைய பிரசிடென்ட் ஜான்
தரமணி மகாமா. ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலுடைய 29th பிரசிடென்ட் ஷமி சில்வா ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய சேர்மேனா ஜெய்ஷா அப்பாயின்மெண்ட் பண்ணதுனால அவரை சக்சீட் பண்ணி தான் இவர் வந்திருக்காரு. அருணாச்சல் ரேங்க் மகாஸ்தவ் 2024 உடைய ஃபெஸ்டிவல் அம்பாசிடரா பங்கஜ் திரிபாதி அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் $54 மில்லியன் ஒர்த்துள்ள ஒரு கான்ட்ராக்டை ஹாம்பர்க் ஜெர்மனி கூட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபார் 7500 DWT மல்டி பர்பஸ் வெசல் டெலிவரி பண்ணுறதுக்காக. GRSC ஹேண்ட் ஓவர் ஜல்தூத் USC டு NSTL வைஷாக் ஆந்திர பிரதேஷ். NSTL அப்படின்னா நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் லெபார்டரி. இன்னைக்கு 13th டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் JP நட்டா அவர்கள் 100-day TB எலிமினேஷன் கேம்பெயினை பஞ்சகுலா ஹரியானாவில் லான்ச் பண்ணியிருக்காரு. இது எதுக்காகனா டு அக்சிலரேட் த ஃபைட் அகேன்ஸ்ட் TB. நிக்ஷே போஷன் யோஜனா மூலயமா டிபி பேஷண்ட்க்கு ஃபைனான்ஷியல் எய்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா $500 $1,000 மாற்றிட்டாங்க அக்டோபரில். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மனோகர் லால் கத்தார் அவர்கள் உர்ஜவீர் ஸ்கீமை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. எனர்ஜி எஃபிஷியன்டான அப்ளையன்சஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றத ப்ரமோட் பண்ணக்கூடிய வகையில் தான் உர்ஜவீர் ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீசஸ் லிமிடெட். 68th யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸோடைய சேர்மன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா அஷ்யூம் பண்ணியிருக்காங்க. அம்பாசிடர் ஷம்பு எஸ் குமரன், இந்தியாஸ் பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு த யுனைடெட் நேஷன்ஸ் இன் வியன்னா, assume the chairmanship of Commission on Narcotic Drugs. DPIIT, Flipkart கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு சப்போர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இன் இந்தியா த்ரூ $100 million வென்ச்சர் ஃபண்ட். இன்டர்நேஷனல் மரிடைம் ஆர்கனைசேஷன் லண்டன் யூகேல இருக்கு. அங்கே தான் 109th Maritime Safety Committee நடந்திருக்கு. Amendments to mandatory instruments. Ammonia as a fuel from 1st July 2026. Safety of ships using natural gas as a fuel from 1st January 2028. Bank of Baroda 2 லோன் ஸ்கீமை அன்வீல் பண்ணியிருக்காங்க. MSME செக்டாருக்கு ஃபைனான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரோடா மஹிலா ஸ்வலம்பன். இது விமன் ஆண்டர்பிரினர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹20 lakhலேருந்து 1.5 crore வரைக்கும் தராங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் 9.15%. செகண்டு பரோடா ஸ்மார்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. இந்த ஓடி ஃபெசிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா GST ரிஜிஸ்டர்ட் MSMEக்கு மட்டும்தான் தராங்க. இந்த ஓடி ஃபெசிலிட்டி மூலிமா ₹50,000லேருந்து 25 lakh வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%. டென்யூர் 12 months. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் AI பவர்ட் ஹோலோகிராஃபிக் டிஜிட்டல் அவதார் ஆஃப் அமிதாப் பச்சன் ஃபார் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிபிசியோடைய 100 மோஸ்ட் இன்ஸ்பைரிங் விமன் லிஸ்ட் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அருணா ராய், வினேஷ் போகத் அண்ட் பூஜா சர்மா. இதோடைய ரேங்கிங்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னா அஃபேர்ஸ் க்ளோரில் போயிட்டு படிச்சுக்கோங்க. இதோடைய தீம் ரிசலியன்ஸ். இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2024. சில்லேயுடைய ஃபார்மர் பிரசிடென்ட்டான மெச்சலே பச்லெத் அவர்களுக்கு இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2024 கொடுத்துருக்காங்க. இதோடைய கேஷ் பிரைஸ் ₹25 lakh. மெரியம் வெப்ஸ்டர்ஸ் 2024 வேர்ட் ஆஃப் த இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலரைசேஷன். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டுடைய எக்ஸ் அஃபிஷியோ மெம்பரா வைபவ் சதுர்வேதி அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபென்சிங் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஏசியாவுடைய செக்ரட்டரி ஜெனரலா ராஜீவ் மேத்தா அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கிறது. இவரோட டென்யூர் 4 years. இது எப்போ அறிவிச்சாங்கன்னா 37th FCA ஜெனரல் அசம்பிளி ஹெல்ட் இன் தஷ்கெந்த், உஸ்பெகிஸ்தான். இவர் சக்சீட் பண்ணது ருஸ்னி அபு ஹாசன், மலேசியாவை சேர்ந்தவர். MD ஆஃப் குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் மேத்தா. இவரோட டென்யூரை இன்னும் 5 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சாமான் 1 அண்ட் ஃபக்கர் 1 சேட்டலைட்டை ஈரான் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர் கர்நாடகா CM அண்ட் பத்ம விபூஷன் அவார்டி சோமனஹள்ளி மல்லையா கிருஷ்ணா பாஸ்டவே. December 10 வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டே 2024. இதோடைய தீம் அவர் ரைட்ஸ் அவர் ஃபியூச்சர் ரைட் நவ். DM நரேந்திர மோடி அவர்கள் ஹரியானா அண்ட் ராஜஸ்தானை விசிட் பண்ணியிருக்காரு. அதோடைய ஹைலைட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைசிங் ராஜஸ்தான் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் 2024 PM இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இது எதுக்காகனா டு ப்ரமோட் ராஜஸ்தான் இம்மன்ஸ் பொட்டன்ஷியல் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹப். உடைய தீம் ரெப்ளிட் ரெஸ்பான்சிபிள் ரெடி. PM அவர்கள் LICயோடைய பீம சஹி யோஜனாவை லான்ச் பண்ணியிருக்காரு. பீம சஹி யோஜனா அப்படின்னா இது விமனை எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம். 18 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கிற விமன்ஸ் எல்லாருமே LICயில் ஏஜென்ட்டாக ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா இந்த ஸ்கீம் மூலயமா அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு 7,000, செகண்ட் இயருக்கு 6,000, தேர்ட் இயருக்கு 5,000. இந்த ஸ்கீமுக்காக ஒதுக்கி இருக்கிற பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹840 crore. பீமசகி யோஜனா மூலயமா விமன்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மாதத்துக்கு 2 பாலிசிஸ் கொடுக்கணும், வருஷத்துக்கு 24 பாலிசிஸ் கொடுத்தாகணும். அப்படி மாதத்துக்கு 2 பாலிசி அவங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கான கமிஷனும் அவங்களுக்கு ஆட் ஆகும், இந்த ஸ்டைஃபண்டோ வரும். சப்போஸ் அவங்களால மாதத்துக்கு 2 பாலிசி கொடுக்க முடியலனா கூட 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வரும். மகாராணா பிரதாப் ஹார்டிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோனை PM லைட் பண்ணியிருக்காரு.
இதோடைய பட்ஜெட் 700 crore. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்னல், ஹரியானா. இந்தியாவில் இருக்கிற பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அம்ரித் கயான் கோஷ் போர்ட்டலை யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காரு. எஜுகேஷன் மினிஸ்டர் அண்டர் பிஎம் போஷன் ஸ்கீம் மூலயமா பல்சஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆயில்ஸ் எல்லாத்துக்கும் மெட்டீரியல் காஸ்ட்டை 13.70% என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. லேண்ட்ஸ்லைட் ஃபோர்காஸ்டிங் அண்ட் இயர்லி வார்னிங் சிஸ்டம்காக ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் இட்டாலிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஜியோ ஹைட்ரோலாஜிக்கல் ப்ரொடெக்ஷனும் ஒரு எம்ஐயு சைன் பண்ணியிருக்காங்க. இதை யூனியன் கேபினட்டும் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. நேஷனல் மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் அஃபேர்ஸ் கீழே வருது. இவங்களும் டிஐசிசிஐ தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா டு ப்ரொமோட் ஆண்டர்பிரினர்ஷிப் அமாங் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ். QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் 2025 தேர்ட் எடிஷன் ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ரேங்க் வந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ கனடாவில் இருக்குது. இந்தியன் யூனிவர்சிட்டியில் டாப் யூனிவர்சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா IIT டெல்லி. வேர்ல்டு லெவலில் இது 171th ரேங்க்கில் இருக்குது. ஏஷியாவில் ஹையஸ்ட் ரேங்கிங் இருக்கிற யூனிவர்சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோ ஜப்பானில் இருக்குது. வேர்ல்டு லெவலில் 44th ரேங்க். நிக்காரகுவாவில் உள்ள லோக்கல் டெவலப்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியாவும் நிக்காரகுவாவும் குயிக் இம்பேக்ட் ப்ராஜெக்ட்டுக்கு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்னென்னா நிக்காரகுவாவில் உள்ள சோஷியோ எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான். கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2024 LIC லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்காகனா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்காக. ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னா ஃபேமிலியோட இன்கம் லெஸ் தென் ₹2.5 lakh per annum இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சைல்டு கொடுக்குறாங்க ₹15,000 per annum. LICயோடைய MD அண்ட் CEO சித்தார்த்தா மொஹாந்தி. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா. DPIIT டேட்டா படி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டி ஃப்ளோஸ் 45%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $29.8 பில்லியனுக்கு. எப்போனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர் 25. சிங்கப்பூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டாப் இன்வெஸ்டிங் கண்ட்ரியாக இருக்குது வித் $7.53 பில்லியன் FDI. ஏப்ரல் டு செப்டம்பர் 2024 ரேங்கிங் படி இந்தியாவுக்கு அதிகமாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய சர்வீஸ் செக்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல், பேங்கிங், இன்சூரன்ஸ், R&D. மேபி இந்த மாதிரியான கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த சர்வீஸ் செக்டர்ஸ் மூலயமா நமக்கு ஹையஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 4 செக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனான்ஷியல், பேங்கிங், இன்சூரன்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். சிரியாவுடைய கேர்டேக்கர் PM யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அல் பஷீர். ஈகிள் நெஸ்ட் பேர்ட் ஃபெஸ்டிவல் அருணாச்சல் பிரதேஷில் நடந்தது. இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.